ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு வந்து எல்லாருமே வந்து பேக் பண்ணிட்டு வந்து கிளம்ப போகிறாங்க. அதில் வந்து யார் வந்து மெயினாக வந்து கிளம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய், வெண்பா, இவங்க 4 பேருமே வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பந்தா வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா குட்டிக்கு வந்து நம்ம மல்லியம்மாவை வந்து விட்டுட்டு வந்து நம்ம வந்து எப்படி வந்து போகிறது, எனக்கு அதுவே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கே. அவங்க இல்லாத சமயத்தில் வந்து இவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க ஊருக்காரங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஊருக்கு வந்து வந்தே ஆகணும், நீங்கள் தான் வந்து பெரிய தலைக்கட்டு அப்படி இப்படின்னெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இது வந்து எதுக்கு இது வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து இப்போ வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கூப்பிட்றாங்க, எதுக்காக வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து இவங்க இந்த ஃபேமிலி வந்து இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தேகம் வந்து வரலாம் எல்லாருக்குமே. என்னடா அது வந்து உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டாக வந்து சும்மா வந்து போனார். அவரை வந்து கெஸ்ட்டாக வந்து ஸ்பீச் வந்து கொடுக்க சொன்னாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த ஆதரவற்ற ஆன்ட்டியை வந்து ஸ்பீச் பண்ணுறதுக்காக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி, ஓகே, அந்த ஆதரவற்ற ஆன்ட்டி வந்து அங்கே வந்து அசிங்கப்பட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள வந்து என்ன பிளான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களை எப்படியாச்சும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வர சொல்லணும். இவங்க வர சொல்லி வந்து இவங்களை வந்து எப்படியாச்சும் வந்து அந்த விஜயை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்ற பிளானில் வந்து இருக்காங்க. இதில் வந்து இந்த பிளானில் வந்து மாட்டிக்கிறது வந்து யாரா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து மாட்டிக்கிறாங்கங்க. எப்பரா வந்து எல்லாத்துக்குமே வந்து மல்லி வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, என்னங்க பண்ணுறது, நம்ம விஜய் உயிரை வந்து காப்பாற்றணும். நான் வந்து எப்படியாச்சும் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் 100க்கு 100% வந்து உண்மையாக இருப்பேன். நான் வந்து எல்லாமே வந்து அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ வந்து எஃபெக்ட் போட்டு அவங்க வந்து அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாலுமே வந்து நம்ம மல்லி வந்து எவ்வளோ உயிரை கொடுக்கறதுக்கான ஒரு துணிச்சலில் வந்து இறங்கியிருக்காங்க. நம்ம விஜய் வந்து அதெல்லாம் 1% கூட வந்து புரிஞ்சிக்காமல் தான் அக்கா சொல்கிறது தான் தெய்வ வாக்கு அப்படின்ற மாதிரி வந்து இருக்கார். எதுக்கு வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எல்லாத்துக்குமே வந்து என் அக்கா சொன்னால் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். என் அக்கா வந்து சின்ன வயசில் வந்து என்னை வந்து ரொம்பவே வந்து பார்த்துக்கிட்டாங்க. அம்மா இல்லாத குறைய வந்து நான் தானே அவனுக்கு வந்து தீர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் தீ வைக்கணும், அதுக்கப்புறம் எரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரீ நீ, எதுக்காகடி வந்து இப்படியெல்லாம் வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து கேட்க தோணுது. எதுக்கு தான் இந்த விஜயும் வந்து அவள் சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு என்ன என்ன பலன், இதனால் வந்து யாருக்கு என்ன பலன் வந்து மட்டும் சொல்லுங்களேன். ஒரு பலனும் கிடையாது யாருக்குமே. சரி, ஓகே, என்ன பலன் வந்தால் என்ன, பழம் வந்தால் என்ன, எது வந்தால் என்ன, இதில் வந்து மாட்டிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான். எல்லாருமே வந்து அந்த ஊரில் இருக்கிற பெரிய தலைக்கட்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து திருவிழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. ஓகே, இந்த திருவிழாவுக்கு வந்து நாங்கள் மட்டும்தான் போகிறோம், நீ வந்து வீட்டானே வந்து இருந்து எல்லாத்தையுமே வந்து வீட்டில் இருந்தே வந்து பார்த்து வீட்டை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. என்னது வீட்டை வந்து பார்த்துக்குவா, நான் இந்த வீட்டோட மருமகன், நான் வராமல் வந்து எப்படி வந்து அங்கே வந்து திருவிழா வந்து நடக்கும், நான் தானே முதல்ல வந்து இருக்கணும், விஜயோட பொண்டாட்டியாக வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து என்னுடைய இதை வந்து நான் வந்து பதிவு பண்ணணும், நான் தான் இவருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நான் வந்து வராமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு, ஏன்டி உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது என் தம்பியோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு, என் தம்பியை வந்து இங்கே தான் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், இப்போ வந்து எங்கள் ஊரில் சொந்த ஊர்லேயும் வந்து என் தம்பியை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ முதல்ல வந்து இங்கே இரு, வீட்டை விட்டு வெளியே எங்கேயாச்சும் போனேன் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து ஜப்புன்னு ஒரு தட்டுறாங்க பாருங்கள் நம்ம ரஞ்சிதாவும். ஆமாம், நீ வந்து மல்லி, நீ எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போயிடாத மல்லி, நீ வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு இங்கே வந்து இரு அப்படின்னு வேற வந்து சொல்லி நம்ம ரஞ்சிதாவும் சொல்கிறாங்க. இதுக்கு உடனே ஏய் என்னடி பேச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தங்க வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லியோட பெரியம்மா அன்னபூர்ணி அம்மா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. என் மக வந்து கோயிலுக்கு வந்து போகலன்னா நீங்கள் யாருமே வந்து கோயிலுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா சொன்ன மாதிரி வந்து மல்லி வந்து போகலன்னா அந்த கோயிலுக்கு வந்து யாருமே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். கோயிலுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.